We have Abhinaya here. So she is the CTO for our company Nonary Labs. She's also heading the Vidai Dataset Curation Initiative, part of AI Tamil Nadu. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா சயின்ஸில் அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஆல்சோ ஓப்பன் சோர்ஸில் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. குகே ஃபார் ஏஐல தமிழ் லாங்குவேஜ்க்கான அம்பாசடராக இருக்காங்க. அண்ட் ஐஐடி மெட்ராஸ்லையும் ஹிடன் வாய்ஸஸ்ங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து விதை இனிஷியேட்டிவ் பற்றி ஷீஸ் கோனா டாக். அப்படியே ஓவர் டு யூ. யா ஷூர், தேங்க்யூ. நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். I hope the PPT is visible. Yes. Yeah, thank you. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஸ்கெட்யூலை மீறி போயிட்டோம், அதுக்கு சாரி. பட் நான் ஜஸ்ட் ஒரு 15 minutesல நம்ம என்ன பண்ண போறோம் இந்த விதை இனிஷியேட்டிவ் மூலமான்றதை நான் ஒரு கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ எதுக்காக விதை இனிஷியேட்டிவ், விதைன்றது எதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்போ நீங்க எல்லா டாக்லயும் நீங்க பாத்தீங்க, எல்எல்எம்ஸ் பில்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல எனி கைண்ட் ஆஃப் ஏஐ மாடல்ஸ் நம்ம பார்த்தா தமிழ் வந்து அதோட ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கிறதுனால அவுட்புட் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லைன்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்ப கடைசியா நடந்த எல்லா டாக்லயுமே அது எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஏன் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட லிட்ரேச்சர் இருந்து எல்லாம் இருந்துமே ஹை குவாலிட்டி கார்பஸ் டேட்டா செட் வந்து நம்ம கிட்ட ஒரே இடத்துல இல்லை. இப்ப நிறைய குரூப்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க, நிறைய டேட்டா கியூரேஷன் பண்றாங்க, ஷேர்டு டாஸ்க் அந்த மாதிரி அகாடமியா குரூப்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து ஓப்பன் சோர்ஸா பண்றாங்க. பட் எகெயின் அது வந்து ஸ்கேட்டர்டா இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு, ஆளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விதை மூலமா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து, அதாவது எவ்ரி சிங்கிள் பர்சன், யாருக்கெல்லாம் தமிழ் தெரியும், இல்ல ஏதோ ஒரு இப்ப ஒரு வெப் ஸ்கிரேப்பிங் பண்ண தெரியும், இல்ல உங்களுக்கு வந்து லைக் ப்ராப்பரா ஒரு டேட்டா செட்டை வந்து டெம்ப்ளடைஸ் பண்ண தெரியும், அந்த மாதிரி என்ன தெரிஞ்சாலும் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு ஹை குவாலிட்டி கார்பஸ் வந்து தமிழுக்காக கிரியேட் பண்ணணும்ன்றதுதான் இந்த விதை இனிஷியேட்டிவோட அப்ஜெக்டிவ். இது ஒரு கம்ப்ளீட் ஓப்பன் சயின்ஸ் எஃபர்ட். ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ண போற ஒரு எஃபர்ட். இது ஏன் பண்றோம் அப்படின்னா, கட்டிங் எட்ஜ் டூல்ஸ் தமிழுக்கு வரணும், நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ்க்கு இருக்கிற மாதிரி இல்ல மற்ற சில யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கு இருக்கிற மாதிரி தமிழுக்கும் நம்ம பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விதை டேட்டா செட்ன்ற இந்த பர்டிகுலர் டேட்டா செட் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, லாங்குவேஜ் மாடலிங்கான டேட்டா செட்டை வந்து நம்ம கியூரேட் பண்ணுவோம். இந்த எல்எல்எம் பில்ட் பண்றதுக்காக இருக்கலாம், இல்ல எனி கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் மாடலிங் டாஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி. அதே மாதிரி டிஃபரெண்ட் என்எல்பி டாஸ்க், இப்போ டேட்டா சயின்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், நிறைய டாஸ்க் இருக்கு. கொஸ்டின் ஆன்சரிங், சம்மரைசேஷன், மிஷின் டிரான்ஸ்லேஷன், அந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. ஸோ அதுக்கும் டார்கெட்டடா நம்மளால டேட்டா செட் கியூரேட் பண்ண முடியும் இந்த எஃபர்ட்ல இருந்து. அது போக பெஞ்ச் மார்க்ஸ், இப்ப பெஞ்ச் மார்க் இல்லன்றதே ஒரு பெரிய ப்ராப்ளம். இருக்கிற பெஞ்ச் மார்க்ஸும் அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா நிறைய வந்து டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணி இருக்கும். நிறைய டேட்டா ஹியூமன் வேலிடேஷன் பண்ணியிருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து இட்ஸ் நாட் சோ கிரேட். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா தான் இதை நம்ம பண்ண போறோம். ஸோ அவுட் ஆஃப் விதை நமக்கு கிடைக்க போற அவுட்கம் வந்து ஹை குவாலிட்டி ஹியூமன் வெட்டட் டேட்டா செட். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, லாங்குவேஜ் மாடலிங், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்எல்பி டாஸ்க் அண்ட் பெஞ்ச் மார்க்ஸும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லிட்ரேச்சர் இருக்கு, டிஜிட்டைஸ்டு புக்ஸ் இப்போ கொஞ்சம் இருக்கு, பட் நிறைய புக்ஸ் அண்ட் நிறைய நம்ம கிட்ட இருக்க லிட்ரேச்சர் வந்து இன்னும் ஹார்ட் காப்பீஸா நிறைய இருக்கலாம், பட் டிஜிட்டைஸ் கூட பண்ணாம இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் ஸ்டில் இன்னும் என்எல்பி ஏரியால வந்து தமிழ் வந்து அண்டர் ரெப்ரசன்டட்னு சொல்றோம். இப்ப அகெயின் நம்ம யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணாதான் பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு பலன் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இதை வந்து ஒரு தன்னார்வமற்ற ஒரு செயலா நம்ம இதை பண்ண போறோம். எதுக்குன்னா, டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். மாடல் வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ட் அல்காரிதம்ஸ் வந்தாலும் கார்பேஜ் போய் உள்ள போட்டா கார்பேஜ் தான் வெளியே வரும். ஸோ எப்பயுமே பெட்டர் டேட்டா இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு ஐடியல் சினாரியோ. மோர் டேட்டா இருக்கலாம். இப்ப இருக்கிற எல்லா தமிழ் மாடல்ஸும் எப்படி இருக்கும்னா, நிறைய குவான்டிட்டி ஆஃப் டேட்டா அதிகமா கூட இருக்கலாம், ஆனா அதோட குவாலிட்டி சரியில்லாதனாலதான் நமக்கு இத்தனை இஷ்யூவே வருது. இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் இன்டெலிஜென்ட் அல்கோரிதம்ஸ், இப்ப லாமால இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அடுத்து ஜெம்மா, வாட் எவர் எனி மாடல்ஸ் இப்ப வந்துட்டு இருக்கிற எல்லா எல்எல்எம்ஸ்லயும் நிறைய ட்வீக்ஸ் பண்றோம் நம்ம ஆர்கிடெக்சர். ஸ்டில் நமக்கு ஏன் தமிழ் மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்க்கும் ஏன் அது சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுன்னா, நம்ம கிட்ட பெட்டர் டேட்டா இல்ல. அது போக நமக்கே பர்சனலா இப்ப நான் ஒரு டெவலப்பரா இருக்கேன்னா, எனக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண பிடிக்கும், நான் மாடலிங் பண்ண எனக்கு பிடிக்கும், ஆனா டேட்டா ஒர்க்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஜென்ரலி
எல்லாரும் அதை வந்து ஒரு சீப்பான டாஸ்கா, சீப்னா ஐ மீன் தப்பான இதுல இல்ல, ஒரு குறைஞ்ச மதிப்புள்ள ஒரு டாஸ்கா அதை பாக்குறோம். டேட்டா கியூரேஷன் தானே, அது யாராவது பண்ணட்டும், நான் வந்து மாடல் பில்ட் பண்றேன் இல்ல அப்ளிகேஷன் பில்ட் பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட் தான் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. மேபி அதை மாத்திட்டு யாருக்கெல்லாம் இதுல கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ நம்ம வந்து அந்த டேட்டாவை கியூரேட் பண்ற எஃபர்ட்டை நம்ம பண்ண போறோம். சோ இதனாலதான் விதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல எப்படி நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? இதுல வந்து நாங்க ஃபேஸா பிரிச்சிருக்கோம். ஏன்னா இந்த இனிஷியேட்டிவை நம்ம லைஃப் லாங் எடுத்துட்டு போலாம். டேட்டான்றது நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு அவுட்கம் பேஸ்டா இருக்கணும்ன்றதுனால நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஃபேஸஸா பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப நிறைய குரூப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் AI ஃபார் பாரத் ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து அவங்க நிறைய டேட்டா செட்ஸ் வந்து இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல தமிழுக்குன்னு சப்செட் இருக்கு. அதே மாதிரி இப்ப விக்கிபீடியா இருக்கலாம், விக்கிபீடியால தமிழுக்குன்னு டேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கான மெட்டா டேட்டாவை நீங்க கொடுக்கணும். மெட்டா டேட்டானா என்னன்னா, அது எங்கிருந்து எடுத்தது, எவ்வளோ டேட்டா இருக்கு, எத்தனை ஜிபி ஆஃப் டேட்டா, அதுக்கப்புறம் அது ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு பிரிஞ்சிருக்கா, அந்த மாதிரி அந்த டேட்டாவை பத்தின ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நீங்க கலெக்ட் பண்ணி கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, டாஸ்க் 1ல. அது போக ஒருவேளை உங்களுக்கு ஒரு சைட் தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளாக் எல்லாம் எழுதுறாங்க, அந்த சைட்ல வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும் பப்ளிக்கா, அதை வந்து நம்ம ஸ்கிரேப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கையில அதுக்கு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே இந்த மாதிரி ஒரு பிளாக் சைட் இருக்கு, அங்கிருந்து நம்ம டேட்டா எடுக்கலாம், ஸோ இதெல்லாம் தான் அதோட இன்ஃபர்மேஷன், அதையும் நீங்க கொடுக்கலாம். அது போக உங்ககிட்டயே ப்ரொப்ரைட்டரி டேட்டா, பிரைவேட் டேட்டா இருக்கு. இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு டேட்டா கிரியேட் பண்ணி இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில. அப்ப அந்த டேட்டாவையும் நீங்க ஓப்பன் சோர்ஸா மாத்த முடியும். சோ இந்த டீடைல்ஸை நீங்க ஃபேஸ் 1ல சப்மிட் பண்ணுவீங்க த்ரூ அ ப்ரப்போசல் ஃபார்ம். அதோட QR கோடு தான் இங்க இருக்கு. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம முதல் வைக்க போற படி வந்து இதுதான். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இதுல எந்தெந்த மாதிரி நம்ம மாத்த போறோம் நம்ம டேட்டாவை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கைட்லைன் மாதிரி கொடுப்போம். அப்ப நீங்களே இதுல ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா நீங்களே இதை கியூரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நாங்க சொல்ற எல்லா இஷ்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இதை கன்வெர்ட் பண்ணி நீங்களே இதை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன், பட் வேற யாராவது பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே. அதுக்கு வி வில் ஹாவ் பீப்புள், வாலண்டியர்ஸ் வச்சு நம்ம அதை பண்ணலாம். இது வந்து டாஸ்க் 1. டாஸ்க் 2ல நாங்களே ஒரு கேட்டலாக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதாவது இப்ப நான் சொன்னேன்ல இந்த சோர்சஸ் ஐடென்டிஃபை பண்றது, அந்த மாதிரி நாங்களும் சோர்சஸ் வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். நீங்களா கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த சூஸ் பண்ணி வச்சிருக்கிற கேட்டலாக்ல இருந்து நீங்க, நான் வந்து இந்த பர்டிகுலர் சோர்ஸ்ல இருக்கிற டேட்டாவை நான் கியூரேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க அதை எடுத்துக்கிட்டு ப்ரோக்ராமேட்டிக்கா நீங்க கோட் எழுதி அதை வந்து லைக் எங்களுக்கு வந்து கொடுக்கலாம். எகைன் அதுக்கும் இந்த ஃபார்ம்ல நீங்க லைக் அதுக்கான டீடைல்ஸை ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து டாஸ்க் 2. இதுல ஈவன் ஹார்ட் காப்பி புக்ஸ் கூட எங்க கிட்ட இருக்கு, அதையும் நாங்க OCRல வச்சு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டாஸ்க் 2ல பண்ணுவோம். ஸோ இன் டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2 ஐடியலி நம்ம புது டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்ஸ் பை ஃபிக்ஸிங் த குவாலிட்டி, ஆர் இல்லாத ஒரு புது சோர்சஸ்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்து அதை வந்து ஃபார்மேட்டுக்கு மாத்தி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஃபேஸ் 1ல பண்ண போறோம். இப்ப ஃபேஸ் 1ல பண்ணி இதை நீங்க சப்மிட் பண்ண உடனே அந்த மெட்டா டேட்டா ஃபார்ம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த QR கோட். ஸோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்கும்னா, என்னென்ன அந்த டேட்டாக்கு என்ன லைசன்ஸ், ஏன்னா லைசன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைசன்ஸ், ஃப்ரீ லைசன்ஸ் இல்லாம, ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் இல்லாம இருக்கிற டேட்டாவை நம்மளால எந்த ஒரு காரணத்துக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. மாடலாவோ எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண முடியாது மாடல் பில்டிங்ல. அதனால அதெல்லாம் நம்ம பார்த்துதான் இந்த அப்ரூவலை கொடுக்க போறோம். ஒருவேளை க்ளோஸ் சோர்ஸ் டேட்டாவா இருந்து கன்சென்ட்டோட இருந்தா மட்டும்தான் அந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அந்த டேட்டா செட் ப்ரப்போசல் ஃபார்ம் சப்மிட் பண்ணதையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு என்ன மாதிரி சேஞ்சஸ் நீங்க டேட்டாக்கு பண்ணணும்ன்றதை கொடுத்துட்டு அதை நீங்க பண்ணி முடிச்சதையும் இந்த மெட்டா டேட்டா ஃபார்மையும் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு நீங்களே PR ரைஸ் பண்ணலாம். இந்த லைக் நாங்க வந்து ஒரு GitHub ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், அதை நான் காமிக்கிறேன் கடைசியில. அது இன்னும் பிரைவேட்டா இருக்கு, பிகாஸ் இன்னும் நாங்க அது கைட்லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதுல யூ கேன் ரைஸ் த PR. நாங்க அதை ரிவ்யூ பண்ணிட்டு we'll have reviewers, அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் ஓகேனா PR will be merged. ஒருவேளை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து டேட்டா செட் நீங்க கண்டுபிடிச்சு கியூரேட் பண்ணி டெம்ப்ளேட்டைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஆனா அதுல இஷ்யூஸ் இருக்கு. என்ன மாதிரி இஷ்யூஸ் வரலாம்? வெப் ஸ்கிரேப்பிங் பண்ணும்போது ஜெனரலி நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, அதுல தேவையில்லாத லிங்க்ஸ் இருக்கலாம், இல்ல ரெஃபரன்சஸ் இருக்கும், வேற சிம்பிள்ஸ் இருக்கும், வேற லாங்குவேஜஸ் இருக்கும். டிரான்ஸ்லேட்டட் டேட்டாவா இருந்தா அதுல வந்து கிராமரே தப்பா இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இத்தனை இஷ்யூஸ் இருக்கு டேட்டால. இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் தமிழ் டேட்டாலேயே நான் சொல்றேன் இந்த எல்லா ப்ராப்ளமும் ப்ரெவலண்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா செட்லயும் இருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான
ஒரு ஃபேஸ் தான் ஃபேஸ் 2. அப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த டேட்டா செட் ஸ்டில் இட் இஸ் அ கான்ட்ரிபியூஷன், பட் வி வில் மூவ் த டேட்டா டு ஃபேஸ் 2. ஒருவேளை எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா அந்த பிஆர் ரைஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 1ஓட ப்ராசஸ். ஃபேஸ் 2ல நான் சொன்ன அந்த குவாலிட்டி இஷ்யூஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நாங்க இப்போ ஒரு அனோடேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இது பில்ட் பண்ணதையும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு அதுல காமிக்கிற டேட்டாக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம காமிப்போம். நீங்க அதை வந்து எடிட் பண்ணி சப்மிட் பண்ணா போதும். ஸோ இது வந்து நீங்க ப்ரோக்ராம் தெரியாது, எனக்கு ப்ரோக்ராம் பண்ண வராது, இல்ல வேற எதுவும் எனக்கு பண்ண தெரியாது, ஆனா என்னால தமிழ்ல படிச்சு அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியும், இல்ல நீங்க சொல்ற மாதிரி தேவையில்லாத சிம்பிள்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றதையெல்லாம் என்னால ரிமூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க இந்த டாஸ்க்கு தாராளமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது நீங்க எவ்வளோ முடியுதோ, எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால குவாலிட்டி செக் பண்ண முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி இதுல இருக்கிற ஒரு சப்மிஷன் நீங்க பண்ற ஒரு குவாலிட்டி செக்கை உங்களை தவிர்த்து மினிமம் 3 ரிவ்யூவர்ஸ் வந்து அதை குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சரின்னு நினைக்கிறது சரியா இருக்காம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து கரெக்ட்னு நினைச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன்னா அது கிராமட்டிக்கலா தப்பா கூட இருக்கலாம், ஆனா என்னோட அறிவுக்கு அது கரெக்ட்னு நான் நினைச்சிட்டு இருக்கலாம். சோ அதை வந்து இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து அதை ரிவ்யூ பண்ணி ஒருவேளை அதுல தப்பு இருந்தா அதை அவங்க வந்து திருத்துவாங்க. சோ இதுதான் வந்து டாஸ்க் ஃபேஸ் 2 டாஸ்க் 3. சோ இது வந்து குவாலிட்டி செக்கிங்காகவே நம்ம டிசைன் பண்ண ஒரு ஃபேஸ். ஸோ இந்த 2 ஃபேஸுமே நம்ம கிட்ட நாங்க அட்லீஸ்ட் ஒரு ஐடியேட் பண்ணிட்டோம். இதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்கோம். இதுல யார் யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களா இருந்தா ஃபேஸ் 1ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் என்எல்பி எக்ஸ்பர்ட்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல்இஸ், உங்க எல்லாருக்குமே வந்து ப்ரோக்ராம் எழுத தெரியும், பைத்தன்ல கோட் எழுத தெரியும், வெப் ஸ்கிரேப்பிங் பண்ண தெரியும். அந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. அப்ப நீங்க வந்து ஃபேஸ் 1க்கு வாலண்டியர் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் வராது, நான் தமிழ் நாலேஜ் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்றவங்க, ஸ்பெஷலி லிங்குவிஸ்ட், அதாவது லாங்குவேஜ படிக்கிறாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் டேட்டா அனடேட்டர்ஸா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பியோர் டேட்டா அனடேட்டர்ஸா ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர்ஸும் இருப்பாங்க. அது போக ரிசர்ச்சர்ஸ், தமிழ்லயே ரிசர்ச் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ஜென்ரல் பப்ளிக், இவங்க எல்லாம் ஃபேஸ் 2க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுல டிரான்ஸ்லேட்டர்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, ஈவன் நம்ம டேட்டா செட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டட் டேட்டா செட்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்கு. பட் அதோட குவாலிட்டி வந்து பேடா இருக்கிறதுக்கு காரணம் அது எல்லாமே மெஷின் டிரான்ஸ்லேட்டட். மெஷின் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபேஸ் 2க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதோட டைம்லைன் நாங்க எப்படி யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, அகெயின் நான் சொன்ன மாதிரி இதை நம்ம எவ்வளவு வருஷம் வேணாலும் நடத்தலாம். பட் ஒரு அவுட்கம் பேஸ்டா மாத்துறதுக்காக மார்ச் 15th 2024, அதாவது இன்னும் 1 வீக்ல இருந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபேஸஸா எவ்ரி 6 months நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். பட் ஏன் நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்னா, திஸ் கம்ஸ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆயா ப்ராஜெக்ட். ஆயான்றது கொஹியர் ஃபார் ஏஐன்ற நான் ப்ராஃபிட் ரன் பண்ண ஒரு லார்ஜஸ்ட் ஓப்பன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். 3000 பேர், லைக் 3000 பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு 101 லாங்குவேஜஸ்க்கு அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுல தமிழும் ஒரு லாங்குவேஜ். ஸோ அவ்வளோ பெரிய எஃபர்ட்டுக்கு அவங்க பிளான் பண்ண டைம் வந்து இனிஷியலி 6 months. பட் அது போற அந்த ப்ராக்ரஸை பார்த்துட்டு they finished the effort in finished இல்ல first iteration of the effort took 14 months. ஸோ அந்த லேர்னிங்கை வச்சு நான் வந்து ஒரு தாராளமான பஃபரோட தான் இதை ஸ்டார்ட் பண்றோம். மார்ச் 15th இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் 31st வரைக்கும் ஃபேஸ் 1 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா எங்கெல்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கே வந்து எப்படி ஒரு 1 month அதுல ஒர்க் ஆச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல வர்ற டேட்டால இருக்கிற குவாலிட்டி இஷ்யூஸை கண்டுபிடிச்சு அதை அப்படியே we will move to phase 2. அப்ப phase 2 வந்து ஒரு ஸ்லைட் டிலே, மேபி ஒரு 1 month or 2 months டிலேல we will start phase 2. பட் phase 1 will start immediately. இப்பயே நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி கூட you can join. ஸோ ஸ்டார்ட் சப்மிட்டிங் த டேட்டா. ஸோ அதுதான் வந்து நாங்க பிளான் பண்ணியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சதையும் நம்ம எங்க இதை டேட்டா செட்டை ரிலீஸ் பண்ணுவோம்னா, ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து ஏஐ தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் டேட்டா செட்ஸ் நாங்க இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணது சிலது அங்க போட்டிருக்கோம்.
அதுல கண்டினியூஸா அப்ரூவ் ஆகிற எல்லா டேட்டா செட்ஸும் அதுல தான் போகும். ஸோ கிரெடிட் உங்களுக்கு தான், உங்க கான்ட்ரிபியூஷன் தான், உங்க நேம் தான் அதுல இருக்க போது, நீங்க தான் அதை பண்ண போறீங்க. நாங்க வி வில் ஹெல்ப் இன் மேக்கிங் இட் டு அ ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் அண்ட் அதுல வந்து போடுவோம். இது வந்து இண்டிவிஜுவல் டேட்டா செட்ஸ். இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் நம்ம க்ளோஸ் பண்ற டைம்ல அதை எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா இன்னும் பெட்டர் ஃபார்மேட் அண்ட் அதை டெம்ப்ளடைஸ் பண்ணி நம்ம வந்து விதை டேட்டா செட் அப்படின்ற சிங்கிள் டேட்டா செட்டா போடுவோம். உங்க இண்டிவிஜுவல் டேட்டா செட்ஸும் ஏஐ தமிழ்நாடுல இருக்கத்தான் போகுது. அது போக ஒரு சிங்கிள் டேட்டா செட்டா போட போறோம். வை? பிகாஸ் அப்ப அதை வந்து தமிழுக்காக டூல் பில்ட் பண்றவங்க ஈஸியா எடுத்துக்கலாம்ல. நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும், இல்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அது போக விதை பெஞ்ச் மார்க்னு ஒண்ணு போட போறோம். அது எப்படின்னா ஹியூமன் வெட்டட் டேட்டா செட்ஸ், அதாவது எத்தனை பேர் அதை குவாலிட்டி செக் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க்ஸ்க்கு நம்ம மாத்தி டெம்ப்ளடைஸ் பண்ணி அதை வந்து நம்ம பெஞ்ச் மார்க்காகவும் போட போறோம். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்கம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு இனஃப் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வி வில் ஆல்சோ ஸ்டார்ட் பில்டிங் மாடல்ஸ். அதுவும் ஆஸ் அ கம்யூனிட்டி தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி போட்டா யாரு வேணாலும், கம்ப்யூட்டர் சோர்ஸ் இருக்கிற யார் வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஈவன் நான் தமிழியன்ஸ் வில் டெஃபினெட்லி யூஸ் திஸ் டேட்டா. ஸோ எப்படி பார்த்தாலும் அது நமக்கு நல்லதுதான். இட்ஸ் அ வின் வின். பட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா, ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கனைசர்ஸ் பில்ட் பண்றது. ஏன்னா தமிழ் வந்து தமிழை வந்து அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 4 வார்த்தையை சேர்த்து ஒரே வார்த்தையை நம்ம எழுத முடியும். அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜுக்கு இல்லவே இல்லை. வெரி ஃபியூ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் மேபி 1-2 அந்த மாதிரி இருக்கு. தமிழ் வந்து அது ரொம்ப யூனிக். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நமக்கு எப்படி ஒரு வார்த்தையை பிரிக்கணும்ன்ற அந்த டோக்கனைசரே நம்ம வந்து கிரவுண்ட் அப் பில்ட் பண்ணணும். இப்ப இருக்கிற டோக்கனைசரை நம்ம அடாப்ட் பண்றது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் காஸ்ட் என்னால அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, டைம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்றவங்க இருக்கிறத அடாப்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இருக்கிற மாடல் எது பெஸ்ட்டோ அதுல நம்ம அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் கிரவுண்ட் அப் ஒரு மாடல் தமிழுக்கு பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கல்ச்சுரல் கான்டெக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இங்கிலீஷ் மாடல்ஸ் நம்ம எல்லாம் பார்த்தா அது யுஎஸ் பாலிடிக்ஸ் பேசும், யுஎஸ் கல்ச்சரை பேசும், யுஎஸ் ஸ்போர்ட்ஸ் பேசும். ஆனா நீங்க அதே இந்தியன் கான்டெக்ட்க்கு நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அந்த டேட்டா எதுவுமே நம்ம கான்டெக்ட்ல இல்ல. சோ அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நம்ம எல்எல்எம் வந்து கண்டிப்பா பில்ட் பண்ணணும். இந்த இனஃப் டேட்டான்னு நான் சொல்றது ரொம்ப அதிகம். அது இன் டிபிஸ். இப்ப ரீசெண்டா ஒரு சர்வேல இருக்கிற என்எல்பி டேட்டா செட்ஸ் எல்லாம் எடுத்தது 773 டிபி ஆஃப் டேட்டா இருக்கு. அதுல எவ்வளவு தமிழுக்கு இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டேட்டா வேணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவை பண்ணிதான் ஆகணும். ஸோ இந்த என்டையர் இனிஷியேட்டிவை நம்ம டிஃபரெண்ட் ஐட்ரேஷன்ஸா போவோம். ஸ்டார்டிங் வித் 1 ஐட்ரேஷன் தட் வில் ரன் ஃபார் 10 months. இதுதான் டைம்லைன். இதுல கிரெடிட்ஸ், ஏன் நான் கிரெடிட்ஸை பத்தி இப்ப பேசுறேன்னா, ஃப்ரீ ஒர்க்ன்றது யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. அதை நாங்க வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவலாவும் சரி, ஆஸ் அ கம்யூனிட்டியாவும் வி பிலீவ் இன் தட் சோ மச். ஏன்னா ஃப்ரீ ஒர்க் பண்ணக்கூடாது. உங்களோட டைம், அது வந்து உங்க டைம் தான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய இப்போதைக்கு இருக்கிற பெரிய செல்வம், அதுதான் டைம் தான். ஸோ அதை வந்து நாங்க கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணணுன்றதுனால வி ஆர் ஆல்சோ இன் டாக்ஸ் வித் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ஏதாவது இந்த இனிஷியேட்டிவை ஃபண்ட் பண்றதுக்கு சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்க கிட்ட நாங்க டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நாங்க வி வில் ஆல்சோ கிவ் கிஃப்ட் கார்ட்ஸ் லைக் மானிட்டரி பெனிஃபிட்டும் நாங்க கொடுக்க ட்ரை பண்றோம் ஃபார் ஷுர். அது இல்லாம ஸ்வாக்ஸ், டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, அஃப்கோர்ஸ் நீங்க பிஆர் ரைஸ் பண்ணா கிட்டப்ல உங்க பேர்ல தான் இருக்க போகுது. ஸோ தட் வில் ஷோ தட் யூ ஆர் அன் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர். ஸோ அதுவும் உங்களுக்கு அடிஷனல் அட்வான்டேஜ் தான். அது போக இந்த இனிஷியேட்டிவ் எண்ட்ல வி வில் ஆல்சோ ரைட் பேப்பர் வந்து யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் கோஆத்தர்ஷிப். பட் ப்ரொவைடட் அந்த பேப்பர் எழுதுறதுலயும் யூ வில் ஹாவ் டு பார்ட்டிசிபேட். ஸோ கன்சிஸ்டன்டா குவாலிட்டியா இருக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வி வில் ஸ்டார்ட் கிவிங் பாயிண்ட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் அண்ட் வி வில் கிவ் ஆல் தீஸ் கிரெடிட்ஸ். ஸோ இது வந்து நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. அகெயின் திஸ் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஆயா, பிகாஸ் அது ஓப்பன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ்ன்றதுனால தோ மானிட்டரி இது இல்லைனாலும் தே எண்டட் அப் கிவிங் அஸ் ஸ்வாக்ஸ், சர்டிபிகேட்ஸ், அப்புறம் பேப்பர் எழுதுறது. ஐ ஹேவ் லைக் ஐ பிகேம் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் பேப்பர் பிகாஸ் ஐ ஹெல்ப் ரைட்டிங் த பேப்பர். ஸோ இந்த மாதிரி கிரெடிட்ஸ் வந்து நாங்க கொடுப்போம் இந்த இனிஷியேட்டிவ்ல. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, just wait for us to share the GitHub link. Discord வந்து நாங்க we are setting up the Discord and we are also building the annotation platform. இது எல்லாமே we will share publicly. So I know that most of you know our Tamil Nadu LinkedIn page. Please follow that and we will share all the information and we will also put up some guidelines. எதுக்குன்னா ஒரு
கைட்லைன் இல்லாம நம்ம இண்டிவிஜுவலா ஒரு கான்வர்சேஷன் வச்சு எப்படி அந்த டேட்டா செட்டை கியூரேட் பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ். ஸோ அதனால வி வில் ஷேர் சம் கைட்லைன்ஸ். அதை பொறுத்து நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ஃபார்மேட்ல வி வில் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ அதுதான் பிளான். அண்ட் யாருக்கெல்லாம் தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ப்ளீஸ் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா சின்ன சின்னதா நம்ம பண்றது பெரிய கண்டிப்பா அதோட பலன் வந்து பெருசாதான் இருக்கும். யாருமே பண்ணாம இருக்கிறதுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா கூட நம்ம இதை வந்து எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமோ நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ அதுதான் நான் இந்த இந்த இனிஷியேட்டிவ் பத்தி இங்க சொல்லணும்னு நினைச்சதுக்கு காரணம். அண்ட் GitHub பேஜ் வந்து நாங்க இப்போ லைக் இட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆல்மோஸ்ட் டன். நான் வந்து இதோட லிங்க் இப்போதைக்கு இது பிரைவேட், பட் இதுல கைட்லைன்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். ஸோ எப்படி பிஆர், இப்போ யாருக்காவது ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி பிஆர் ரைஸ் பண்ணும், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த இனிஷியேட்டிவ் நாங்க பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணும்போது ஐ வில் மேக் திஸ் ரெபாசிட்டரி as a public one and you can start contributing. But for now like if you want to start contributing, in the QR code scan பண்ணிட்டு you can just start with the submission of data proposal form. So அதுதான் நீங்க பண்ண வேண்டிய first step. So I think that's all I wanted to say. Hoping to see as many of you joining this initiative. ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கும், 80 million people தமிழ் பேசுறவங்க இருக்கோம். அதுல அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் சேர்ந்தா கூட நம்மளால நிறைய வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கிற டைமை வச்சு நம்ம லெட்ஸ் பிகின் திஸ். அதுக்கப்புறம் இதை எவ்வளோ ஸ்ட்ரீம்லைண்டா எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரீம்லைண்டா வி வில் டேக் இட். யா தட்ஸ் மை ரிக்வெஸ்ட். யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா வி கேன் டிஸ்கஸ், ஆர் அதர்வைஸ் தேர் ஆர் ஆல்ரெடி சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த like Q&A tab, so maybe we can take that. Yeah, that's it from me. Thank you. Thank you அபிநயா. ஸோ நீங்கள் விதை இனிஷியேட்டிவ் பற்றி ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் பீப்புளுக்கு என்னன்னா, இங்கே இந்த குரூப்பில் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 100 பேர் இருக்கீங்க. நீங்கள் ஏன் தமிழ்நாடு சோஷியல் மீடியா பேஜை வந்து கீப் அன் ஐ ஆன் இட். கண்டிப்பாக ஃபர்தர் இனிஷியேட்டிவ், ஃபர்தர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஒரு தேவான்ஷ் ஹி வில் ஷேர் அ கூகுள் ஃபார்ம். ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம சாட் பாக்ஸில் கொடுப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்மை வந்து எல்லாரும் கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு வந்து ராஜவண்ணா இங்கே இருக்காரு. ஸோ எங்கள் ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி யங்ஸ்டர்ஸ். இப்போ இந்த குரூப்போட ஆர்கனைசிங் டீமோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 26 to 27 தான் இருக்கும். ஐ மீன் த ஆவரேஜ் ஏஜ். ஸோ ராஜவண்ணா தான் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழிகாட்டி. வித் கிவன் 2 decades of experience, அவருடைய மென்டர்ஷிப், கைடன்ஸ், செட்டிங் த டைரக்ஷன் அண்ட் கைடிங் அஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ராஜவண்ணா, please share few words about AI Tamil Nadu and Tamil computing. Thanks Navneet, thanks Abhinaya. So I'll just take 2 minutes. Abhinaya உடைய அந்த விதை இனிஷியேட்டிவ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்டு, நம்ம ஏன் இதில் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். As Navneet indicated, maybe I may be the oldest member in the community. So why am I involved to the extent I'm involved now is that நம்ம ஒரு சமூகமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த சமூகம். அதை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கம் வச்சோம். முதல் சங்கம், இடைச்சங்கம் வந்து கடற்கோள், அதாவது சுனாமியில வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. கடைசியாக வந்து நம்ம கடைச்சங்கம் மதுரையில வச்சு பண்ணோம். அப்பவும் வந்து கடைச்சங்கத்துல வந்து நிறைய வந்து அரங்கேற்றங்கள் நடந்தது. அதுல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கீரருடைய வாதம். அதாவது வந்தது இறை அப்படின்னு தெரிஞ்சும், அவர் வந்து நெற்றிக்கண்ணை திறக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சும், நீங்க இறைவனாவே இருந்தாலும் வந்து நீங்க பேசின என்னுடைய மொழி தப்பு அப்படின்னு சொன்ன ஒரு சமூகத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ மொழி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிரைமரி கோல். ஏன் அப்படின்னா, மற்ற கல்ச்சர்ஸுக்கு வந்து மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரமே மொழி தான். மொழி எப்போ சாகுதோ அப்போ நம்மளுடைய கலாச்சாரம் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் ப்ரிசர்வன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங் டு டூ. நம்ம அதுலேயும் வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம்.
we have digitized and archived most of our நம்மளுடைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதை வந்து நம்ம யூஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது வந்து we have lot of limitations. ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா த்ரூ திஸ் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் வந்து we can bring all of that into usage. ஸோ அதுக்கு வந்து இந்த விதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவா இருக்க போகுது. இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய நேரடி பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டட். நேரடி பங்களிப்பு இல்லாம நீங்க வந்து உங்களுடைய அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா அத்தை நிறைய பேர் வந்து தமிழ் ஆர்வலர்கள் வந்து இருப்பாங்க, நிறைய பேர் வந்து தமிழ் டீச்சர்ஸா கூட இருந்திருப்பாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தலைமுறை, அதாவது அட்லீஸ்ட் ஈவன் என்னோட தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவா வந்து தமிழ் பேசக்கூடிய எழுதக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கைட் பண்ணோம் அப்படின்னா வந்து they could also contribute extensively to this system. இன்னொன்னு this is also a little bit of selfishness also is there. After 2 decades in this industry, I'm seeing a transition. இது நம்ம வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு டிரான்சிஷனா இருந்ததோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு, ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு அதே மாதிரியான டிரான்சிஷன். இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து that I started seeing recently is that AI has started eating salaries. Okay, வந்து ஜாப்ஸ் வந்து த்ரெட் பண்ற அளவுக்கு it's still not there, but it has already started eating the salaries. Like முதல்ல வந்து as சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நாங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா வில் ஸ்பின் ஆஃப் 300 people ப்ராஜெக்ட். ஓகே, பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னா 300 people 500 people ப்ராஜெக்ட் இஸ் அ வெரி நார்மல் திங் இன் big IT companies. Now that is gone for a toss. We are seeing bigger projects are demanding less people. Like, okay, can you do it with 50-75 people with AI? Okay, so அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து it is crushing us. So given this scenario, if we need to sustain in the industry அப்படின்னாலுமே வந்து we have to catch up in AI. And for that this experience will help you. Being hands-on, 43 வயசுல வந்து I spent almost 3 months Saturdays Sundays hands-on coding in AI and ML to learn the technology. Okay, I'm no NLP expert or ML expert, but still I had to spend the time to understand the core of the technology at this age. So you all have energy and passion, and take this as an opportunity. And let's reserve our spots in this particular technology. ஏன்னா நிறைய பேர் வந்து playing only the catch-up game. Fortunately, people, brilliant minds like Abhinand and others, we had a very good step forward, and let's take this further and make it impactful. That would work for the community and for everyone involved. Back to you, Navneet. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ராஜு அண்ணாவோட ஒவ்வொரு டைமும் பேசும்போதும் ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். ஏன்னா ராஜு அண்ணா வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் community builder in Coimbatore. நாங்க வந்து when we were in college we started events hosted by ThoughtWorks, Geek Night அப்படின்ட்டு. Thanks for supporting us and guiding us in our journey building this AI Tamil Nadu. And I think we are already late. நிறைய பேர் questions வந்து நீங்க போல்ல போட்டிருந்தீங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து சாட்ல கொடுத்துருக்கோம். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா முக்கியமான அப்டேட்ஸும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வரும், அதுக்கப்புறம் AI தமிழோட லிங்க்டின் பேஜ்ல வரும். ஸோ அந்த டிஸ்கார்டோட சேனல் லிங்கா இருக்கட்டும், இல்லை நியூ மாடல் ரிலீஸா இருக்கட்டும், இல்லை டேட்டா ரிலேட்டடான இனிஷியேட்டிவ் பத்தி ஏதாவது நியூ ப்ராசஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து லிங்க்டின் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் ஐ திங்க் ஒரு 150 பேர் ஜாயின் பண்ணாங்க. கடைசியில் ஒரு
யூசுவலா கடைசியில் ஆக ஆட்கள் வந்து கம்மியாயிருவாங்க. ஆனா இன்னுமே வந்து ஒரு 85 பீப்புள் வந்து நாங்க பண்ற ஒர்க்கை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களை அப்ரிஷியேட் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எங்களோட இணைந்து இந்த ஏஐ தமிழ்நாடு கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ல லாங்குவேஜ் எம்பவர்மெண்ட்டுக்கும் அண்ட் தமிழ் ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.